ராதே கிருஷ்ணா. ஆச்சரியமான விஷ்ணு பிரயாகை இதுதான். தோ இந்த பக்கத்துல இத்தனை வேகமா ஓடி வரவள் தௌளி கங்கா. என்ன வேகம் பாருங்க. நிஜமாவே நதி பிரத்யக்ஷ பகவான் தான். நன்னா பாருங்க. உங்க ஆயுசுல நீங்க வரணும், வந்து அனுபவிச்சே ஆக வேண்டிய ஒரு இடம் இந்த விஷ்ணு பிரயாகை. இவள் தௌளி கங்கான்னு இவளுக்கு பெயர். சரியா? இந்த தௌளி கங்கா ஜலம் இந்த தௌளி கங்கா ஜலம் உங்களுக்காக நான் பண்றேன். பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கியம் வம்சத்துக்கே வரட்டும். சரியா? இது தௌளி கங்கா. இந்த பக்கம் அழகா அலகநந்தா ஜலம். சரியா? இந்த பாருங்க. அலகநந்தா ஜலம் உங்க வம்சத்தில் இருக்க எல்லா மூதாதையரும் மோட்சம் அடையட்டுக்கும். உங்க குழந்தைகள் எல்லாம் பக்தி ஞான வைராக்கியத்தோடு இருக்கட்டும். இதான் விஷ்ணு பிரயாகை அலகநந்தா தௌளி கங்கா சங்கமம். So this is the confluence. This one is known as Alaknanda. This is Dhauli Ganga. So this is the confluence. This place is called Vishnu Prayagai. So here Narada Maharishi did penance in this area. So Lord Vishnu gave his darshan. So this is known as Vishnu Prayagai. There is a mandir. There you can see Lord Shiva and Lord Vishnu. So this is Alaknanda. Usually she used to be in aqua blue color, but due to rain now she is so muddy. This is Dhauli Ganga. She always used to be in muddy color. So அழகான அலகநந்தா ஒரு aqua blue கலர்ல இருப்பா. மழையினால இப்படி கலங்களா வரா. இவள் பெயர் தௌளி கங்கா. எப்பொழுதுமே கலங்களா தான் வருவா. ஒரே தூளி சேரு கங்கையா தான் வருவா. எப்படி வரா பாருங்க. இந்த இடம் தான் விஷ்ணு பிரயாகை. நன்னா பார்த்துக்கோங்க. இதோட தரிசனமே உங்களுக்கு பாவங்கள்லாம் போகும். இந்த தரிசனமே உங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணும். நாமச்சம் எப்படி தெரியுமா வரணும்? இப்படி வரணும். நிக்காம ஓடுறது இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாமச்சம் வரத்துக்கு அலகநந்தா அனுகிரகம் பண்ணிடும். தோ இவள் வர ஒரு ஆர்ப்பரிப்பை பாருங்க. எத்தனை அழகா ஜோரா. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேந்து பக்தி வரணும். குந்தி தேவி சொல்றா, ஹே கிருஷ்ணா, எப்படி மலையில உற்பத்தியார கங்கை கடலை நோக்கி ஓடிண்டே இருக்காள். கங்கா பிரவாகம் அப்படின்றா இல்லையா? இந்த மாதிரி கங்கா பிரவாகமா உங்களுக்கு பக்தி வரணும். ஸ்நேகபாசம் ஹிமம் சிந்தம் அப்படின்ற எனக்கு அழிச்சு போடு. எனக்கு விஷ்ணு பாண்டுஷி யார்கிட்டயுமே எனக்கு பாசம் வேண்டாம். எல்லா பாசமும் அழிஞ்சு போகட்டும். எனக்கு கிருஷ்ண பக்தியை தவிர வேற ஒண்ணுமே வேண்டான்றா குந்தி தேவி. சோ உங்களுக்கும் அந்த கிருஷ்ண பக்தியே இந்த மாதிரி வரட்டும். பொங்கி பிரவாகமா இந்த க்ஷணம் நீங்க பார்க்கறது இல்லையா? நீங்க எப்ப இதை பார்க்கறீங்களோ அப்பொழுதுல இருந்தே உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்து கிருஷ்ணா 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 ஜபிங்கோ நீங்களும். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. அதுவும் இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை இந்த விஷ்ணு பிரயாகை பார்க்கிற பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இந்த விஷ்ணு பிரயாகை தரிசனம் எவ்வளவு மாற்றங்கள் வாழ்க்கையில கொண்டு வர போறது நீங்களே பாருங்க. ஜெய் போலோ விஷ்ணு பிரயாக் கி ஜெய். ஜெய் போலோ அலகநந்தா மாதா கி ஜெய். ஜெய் போலோ தௌளி கங்கா கி ஜெய். ஜெய் போலோ விஷ்ணு பிரயாக் கி ஜெய். ஜெய் போலோ நாரத மகரிஷி கி ஜெய். ஜெய் போலோ விஷ்ணு பகவான் கி ஜெய். அங்கெல்லாம் பாருங்க அழகான
ஹிமாச்சல பர்வதம் ஜோரா இந்த மேகங்கள்லாம் எப்படி காட்சி கொடுக்கறது பாருங்க. ஸோ நீங்க நிச்சயமா வரணும், கட்டாயம் பார்க்கணும் இந்த விஷ்ணு பிரயாகைய. நிச்சயமா நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க, பகவான் உங்களை அழிச்சுட்டு வருவான், கிருபா பண்ணுவான். பிரார்த்தனை பண்ணுங்க. எப்போ வருவேள் எப்படி வருவேன்றது பகவான் டிசைட் பண்ணுவான். என்னைக்கு வருவேள் யார் கூட வருவேள் பகவான் டிசைட் பண்ணுவான். நீங்க வருமா நாமஜபம் மட்டும் பண்ணுங்க. ராதே கிருஷ்ணா. ஜெய் 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 போலோ பாரத் மாதா கி ஜெய். நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. இந்துக்கள் எல்லாம் இந்த வேகம் இருக்கணும். இது பாரத தேசம், இது இந்துஸ்தானம் அப்படின்ற வேகம் ஒவ்வொரு இந்துவுக்கும் வரணும். இந்த வேகத்துல இந்துக்கள் இருந்தோம்னா ஒரு பயம் ஒன்றும் பேச முடியாது. சரியா? தாமிரபரணி புஷ்கரம் ஜோரா நடக்கணும், உலகமே கொண்டாடணும். இது இந்துஸ்தானமா அமையணும், இந்து சாம்ராஜ்யம் பவிச்சே ஆகணும். நம்முடைய பிரார்த்தனை ஜெயிச்சே தீரும். அலகநந்தா மாதா மேல சத்தியம், தௌளி கங்கா மாதா மேல சத்தியம், விஷ்ணு பிரயாகை மேல சத்தியம். பாரத தேசம் சனாதன ஹிந்து தர்மத்தினுடைய உத்தமமான ஒரே தேசம். அகண்ட பாரதமா மாத்தி கொடுப்பான் பகவான், நடத்தி காட்டுவான். சத்தியம். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ ஹிமாச்சல் பர்வதராஜ் கி ஜெய்.